அம்மா அம்மா, நான் காலேஜ் போயிட்டு வரேம்மா. ஏய் சாப்பிட்டு போ. இல்லம்மா, எனக்கு பசிக்கல, சாப்பாடுலாம் வேணாம். சரி இந்த பாலாவது குடிச்சிட்டு போ. அதெல்லாம் ஒண்ணு வேணாம்மா, எனக்கு டைம் ஆச்சு. ஏய் நில்லுடி, நீ பாட்டுக்கு கிளம்பிட்ட. சிவா எங்க? எப்பவும் அவன் கூட தானே காலேஜுக்கு போவ. அண்ணன் இன்னைக்கு காலேஜ்க்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டாமா. ஏன் வர மாட்டேன்னு சொன்னா? அத நீயே அவன் கிட்ட கேளு. சிவா சிவா, என்னம்மா? ஏண்டா காலேஜுக்கு போக மாட்டேன்னு ஸ்ரேயா கிட்ட சொன்ன? போன்னு சொன்னா எப்படி போறது? எத்தனை நாளா நான் பைக் கேக்குறேன், எனக்கு ஒரு பைக் வாங்கி கொடுங்கன்னு. பைக் இருந்தாதான் இனி நான் காலேஜுக்கு போவேன். ஏன் பைக் இல்லாம காலேஜுக்கு போக மாட்டியா? பஸ்ல போ. பஸ்ல எல்லாம் காலேஜுக்கு போக முடியாதுமா. ஏன் முடியாது? ஸ்ரேயா பஸ்ல தானே காலேஜுக்கு போறா. அதே மாதிரி நீயும் போறதுல உனக்கு என்ன கஷ்டம்? ஆமாமா, நல்லா கேளுங்க. ஏய் நீ சுமாரு. மா, இவ பொம்பளை புள்ளமா, இவ பஸ்ல காலேஜுக்கு போறன்றதுக்காக நானும் போக முடியுமா? என்னால முடியாதுமா. காலேஜ்ல என் கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் காஸ்ட்லியான பைக்கு கார்னு வச்சிருக்காங்கம்மா. என் ஃப்ரெண்ட்ஸுங்கல்ல நான் மட்டும்தான் பஸ்ல காலேஜுக்கு போய்கிட்டு இருக்கேன். வெளியே போயிட்டு வர பைக் இல்லாம எத்தனை நாளைக்கு ஃப்ரெண்ட்ஸு கிட்டே கடன் கேக்குறது எனக்கு ரொம்ப அவமானமா இருக்குமா. அம்மா, இப்ப மட்டும் என்கிட்ட பைக் இருந்துச்சுன்னு வைய, நான் டயத்துக்கு காலேஜுக்கு போயிட்டு ஈவினிங் நேரத்தோட வீட்டுக்கு வந்துருவோம்மா. எங்கேயும் வெயிட் பண்ண தேவையில்ல, யாரையும் நம்பி இருக்க தேவையில்ல. ஸ்ரேயாவை கூட டெய்லி நானே காலேஜுக்கு கூட்டு போயிட்டு காலேஜ் விட்ட உடனே நானே கூட்டு வந்துருவேன். நல்லா யோசிச்சு பாருமா. இங்க பாரு சிவா, உனக்கு பைக் வேணும்னா நீயா கேளு. என்ன காரணம் சொல்லி பைக் கேட்காத. நான் பஸ்லயே காலேஜ் போய்க்கிறேன். ஏய் என்ன பேசிட்டு இருக்க? பஸ்ல என்னென்ன நடக்குதுன்னு தெரியுமா? எப்படிப்பட்ட கெட்ட கெட்ட பசங்க பஸ்ல வராங்கன்னு தெரியுமா? உன்னை விடவா? மா, இவன் பஸ்ல அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து என்ன ஆட்டம் போடுவான் தெரியுமா? நான் சொல்றேம்மா எல்லாத்தையும். ஏய் பேசாம இரு. நான் உன்கிட்ட பேசல, அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கேன். அம்மா, இவன் காலேஜ் போகலாம் பைக் கேட்கல, அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து நல்லா ஊர் சுத்த தான் பைக் கேக்குறான். நீங்க வாங்கி கொடுக்காதீங்க. அத சொல்ல நீ யாரு? சிவா, இப்ப என்ன உனக்கு பைக் தானே வேணும்? பணம் சேர்ந்ததும் சீக்கிரமா நான் பைக் வாங்கி தரேன். இப்ப முதல்ல காலேஜுக்கு போ. எப்போ பார்த்தாலும் இதே தான் சொல்றீங்க. எனக்கு உடனே பைக் வாங்கி கொடுங்க, அப்பதான் நான் காலேஜுக்கு போவேன். ஏய் பைக் வாங்கி கொடுனா பணம் வேணாமா? எல்லாம் பொறுமையா தான் நடக்கும். நீ காலேஜுக்கு போ. உங்ககிட்ட நான் ஏதாவது கேட்டா மட்டும்தான் பணம் இருக்காது, ஆனா மத்ததுக்கெல்லாம் பணம் நிறைய இருக்கும். எதுக்குமே உபயோகம் இல்லாம வேஸ்டா செலவு பண்ணுவீங்க. மத்ததுக்கெல்லாம் என்னடா சொல்ல வர? காணாம போனவங்க மூத்த பொண்ணை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க எவ்வளவு செலவு பண்றீங்க அதத்தான் சொல்றேன். ஸ்வேதா திரும்ப கிடைக்கணும்னு பரிகாரம் ஜாதகம் அது இதுன்னு கோவில் குளத்துக்கு எவ்வளவு பணத்தை வேஸ்ட் பண்றீங்க. காணாம போன உங்க மூத்த பொண்ணுக்கு செலவு பண்றதுக்கு மனசு இருக்கு, உங்களுக்கு உங்க கூடவே இருக்க உங்க பிள்ளைக்கு செலவு பண்றதுக்கு மனசு வர மாட்டேங்குது. எப்ப பார்த்தாலும் ஸ்வேதா எங்க இருக்காளோ, என்ன பண்றாளோ, சாப்பிட்டாளா தூங்குனாளான்னு அவளையே நினைச்சுக்கிட்டு உம்முன்னு அழுதுகிட்டு இருக்கீங்க. ஆனா உனா ஸ்வேதா கிடைக்கணும்னு தியானத்துக்கு போயிடுறீங்க. எங்க கிட்ட சிரிச்சு பேச மாட்டேங்கிறீங்க, பழக மாட்டேங்கிறீங்க, நாங்க ஆசைப்பட்ட இடத்துக்கு எங்களை கூட்டிட்டு போக மாட்டீங்க, நல்லா பாத்துக்க மாட்டேங்கிறீங்க. சிவா சுமாரு, உனக்கும் சேர்த்துதான் பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த 20 வருஷத்துல உங்க பொண்ணை தேட எத்தனை லட்சம் பணத்தை நீங்க வீணடிச்சிருப்பீங்க. அப்பெல்லாம் உங்ககிட்ட பணம் இருக்கும். ஆனா நான் உங்ககிட்ட பைக் வாங்கி கொடுங்கன்னு கேட்டா பணம் இருக்காதுல்ல. உங்களுக்கு பையனா பிறந்ததுக்கு நான் பிறக்காம இருந்திருக்கலாம். வர வர இந்த வீட்டுல இருக்கவே எனக்கு பிடிக்கல, நரகமா இருக்கு. நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தேன்னு வை, ஒரு நாள் உன் பொண்ணு காணாம போன மாதிரி நானும் காணாம போயிடுவேன்.
அப்படி மட்டும் சொல்லாத சிவா. நீ சொல்றதையே அம்மாவால தாங்கிக்க முடியல. சும்மா நடிக்காதம்மா. நீ பொண்ணு பொண்ணுன்னு எங்களை அம்போன்னு விட்டுட்டு இப்ப பாசம் இருக்க மாதிரி நடிக்கிறியா? இனியும் நீ மாறலன்னு வை, நான் சொன்னது ஒரு நாள் கண்டிப்பா நடக்கும். சிவா சிவா அம்மா அழாதீங்கம்மா. அழாத ராசாத்தி. அம்மா, சிவா பேசிட்டு போனது கேட்டியா? நான் என்னமோ ஸ்வேதாவை மட்டும் தேடிக்கிட்டு இவங்க 2 பேரையும் கண்டுக்காம விட்ட மாதிரி பேசிட்டு போறோம். கூட இருக்கிற பிள்ளையா இருந்தாலும் காணாம போன பிள்ளையா இருந்தாலும் ஒரு தாய்க்கு எல்லா பிள்ளையும் ஒண்ணுதானம்மா. நான் ஏற்கனவே ஒரு புள்ளைய தொலைச்சிட்டேன். குற்ற உணர்ச்சியில மன உளைச்சல தவிச்சுக்கிட்டு நிக்கிறேன். இப்போ இவனும் என்ன விட்டுட்டு போறேன்னு சொல்றான். அப்படி மட்டும் ஒண்ணு நடந்தா என்னால தாங்கிக்கவே முடியாதுமா. மனசு வலிக்குதுமா. ராசாத்தி, சிவா சின்ன பையன், ஏதோ தெரியாம பேசிட்டு போறான். அத போய் பெருசா எடுத்துட்டு அழுதுட்டு இருக்க. அழாத ராசாத்தி, அழாதன்னு சொல்றேன்ல. ஸ்ட்ரைட்டா போய் லெஃப்ட்ல பார்க் பண்ணிக்கோங்க, சரிங்களா? சரி போங்க. சார் சார், நீங்க கீழே பார்க் பண்ணிக்கோங்க. இருங்க 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 இருங்க, நீங்க போங்க. செக்யூரிட்டி. சொல்லுங்க சார். விஸ்மாமலம் போகணும், ஆட்டோ கிடைக்குமா? இது வர சொல்றேன் சார். வெஸ்ட்மாம்பலம் போகணும், வரீங்களா? வரமா. வாங்க. அது ஆட்டோ வந்துருச்சு, வா போலாம். சார், ஆட்டோ வந்துருச்சு, கொடுங்க. இருக்கட்டுமா? பரவாயில்ல பரவாயில்ல, கொடுங்க சார். இருக்கட்டும்மா. கொடுங்க மேடம், வாங்க வாங்க. எல்லா பேக்ஸும் வச்சுட்டேன் சார். சரிம்மா. ரொம்ப நன்றி. சரிம்மா. போயிட்டு வாங்க. சார், நம்ம கடைக்கு இன்னொரு முறை வாங்க. கண்டிப்பா. தேங்க்யூ சார். வேதா, இங்க வாமா. இங்க இது வந்துட்டேன் சார். எங்கம்மா போன இவ்வளவு நேரம்? எவ்வளவு நேரமா தேடிக்கிட்டு இருக்க உன்ன? உள்ள எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா? வா போலாம், வா. ஸ்வேதா, இந்த ஸ்டூல் எல்லாம் எடுத்து வரிசையா போடு. கஸ்டமர் வர நேரமாச்சு. கீதா வேற இன்னும் வரல. இங்க பாரு, எல்லா இடமும் தூசியா இருக்கு, நல்லா தொடச்சு வை. சரிங்க சார். ரங்கராஜ், அங்க என்ன பண்ற? சண்முகா, ஸ்வேதா வர சொல்லு. ஸ்வேதா,
சூப்பர்வைசர் கூப்பிடாரு பாரு. சரிங்க சார். சொல்லுங்க சார். ஓனர் வர நேரம் ஆச்சுமா. இந்த டேபிள்ல எவ்வளவு தூசியா இருக்கு பாரு. கொஞ்சம் தொடச்சு வைமா. கஸ்டமருங்க வர நேரம் நான் போய் பாக்குறேன். ஸ்வேதா, எல்லா வேலையும் முடிச்சிட்டியா? எல்லாம் முடிச்சிட்டேன் மேல் சார். ஃப்ளோர்ல எல்லாத்தையும் முடிச்சிட்டியா? எல்லாம் முடிச்சிட்டேன் சார். பேக் எல்லாம் எடுத்துட்டு போய் 3rd ஃப்ளோர்ல வை. என்னமா யோசிக்கிற? கொண்டு போய் வைமா. சரிங்க சார். இது கஸ்டமர் போற வழி. நீங்க படிக்கட்டுல போயிடுங்க. சரி. அண்ணே 3 டீ ஒரு ஸ்பெஷல். சீக்கிரம் பண்ணுங்க. சரிப்பா. நாளைக்கு இன்டர்வியூக்கு ஒழுங்கா நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரணும், சரியா? அப்பதான் நமக்கு வேலை கிடைக்கும். ஓகேவா? சாப்பிட்டு நான் வந்துடுறேன். ஓகே ஓகேடா. ஹாய் பூமிகா. ஹாய்டி. ஹாய். Hi. ஹாய். ஏய் பூமிகா, உனக்கு கிளாஸ் இருக்குல்ல? கிளாஸ் போகாம கேண்டீன் வந்திருக்க? ஏய், அது ரொம்ப போர் கிளாஸ் டே. முடியல. அதான் கிளாஸ பங்க் பண்ணிட்டு கேண்டீனுக்கு வந்துட்டேன். ஏய் பூமிகா, என்ன சாப்பிடுற? ஒன்னும் வேணாண்டி, நான் டயட்ல இருக்கேன். மணியன ஒரு கிரீன் டீ. பூமிகா, நாளைக்கு நம்ம காலேஜ்ல கேம்பஸ் இன்டர்வியூ இருக்கு. பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனிஸ்லாம் இன்டர்வியூ எடுக்க வராங்க. அட்டென்ட் பண்ணா கன்ஃபார்மா வேலை கிடைக்கும். நாங்கெல்லாம் அட்டென்ட் பண்ண போறோம். நீயும் வரியா? நீங்க போங்கடி, நான் வரல. ஏண்டி? ஏன் என்னாச்சு? எனக்கு வேலைக்கு போறதுக்குலாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல. வேலைக்கு போக இன்ட்ரெஸ்ட் இல்லையா? அப்புறம் எதுக்குடி MBA வரைக்கும் படிச்ச? இத பாருங்கடி, நான் உங்கள மாதிரி எல்லாம் இல்ல. நான் வேற. நான் படிச்சது என்னோட ஸ்டேட்டஸ்க்காக தானே தவிர வேலைக்கு போய் சம்பாதிக்கலாம் இல்ல. வேலைக்கு போக மாட்டேனா? அப்ப படிச்சு முடிச்சு என்னடி பண்ண போற? உன் எய்ம் தான் என்ன? ஹேமா, இங்க பாரு, ஒரு நல்ல பணக்கார பையனா பார்த்து இந்த ஊரே கொண்டாடுற மாதிரி கிராண்டா மேரேஜ் பண்ணணும். கடல் மாதிரி இருக்கிற ஒரு பெரிய வீட்ல நான் மருமகளா போய் செட்டில் ஆகணும். அந்த வீட்ல எனக்கு கீழே ஒரு 4 பேரு, அவங்களுக்கு கீழே ஒரு 40 பேரு, அவங்களுக்கு கீழே ஒரு 400 பேர் வேலை செய்யணும். நான் அவங்கள சும்மா கால் மேல கால் போட்டுக்கிட்டு ராணி ஆட்டம் வேலை வாங்கணும். மருமகளா அந்த வீட்டையே நான் அதிகாரம் பண்ணணும். நல்லா வேலைக்கு விதவிதமா சாப்பிடணும். காஸ்ட்லியான காரு, காஸ்ட்லியான Dress, ஜுவல்ஸ்னு நான் ஆசைப்பட்டதெல்லாம் எனக்கு கிடைக்கணும். இந்த உலகத்துல இருக்கிற எல்லா நாட்டுக்கும் ஜாலியா நான் டூர் போகணும். வேற என்ன, என் பேங்க் அக்கவுண்ட்ல நான் எவ்வளவு செலவு பண்ணாலும் குறையாத அளவுக்கு கோடி கணக்குல பணம் இருக்கணும். இதுதான் என்னோட எய்ம், ஆசை, கனவு, லட்சியம் எல்லாமே. அதெல்லாம் விட்டுட்டு வேலைக்கு போய் மாச சம்பளம் வாங்கிட்டு பட்ஜெட் போட்டு செலவு பண்ணிக்கிட்டு யாரே பண்ணுவா இதெல்லாம்? ஏய், எதுக்குடி சிரிக்கிறீங்க? பின்ன என்ன பூமிகா, உன் எய்ம் என்னன்னு கேட்டா ஏதாவது நடக்கிற விஷயத்த சொல்லணும். அதை விட்டுட்டு கனவுல கூட நடக்காத விஷயத்த சொல்லிட்டு இருக்க. நான் சொன்னது உங்களுக்கு தான் கனவுல கூட நடக்காது. ஆனா எனக்கு அப்படி இல்ல. இந்த பூமிகா இது வரைக்கும் ஆசைப்பட்டத அடையாம விட்டதே இல்ல. இதையும் விட மாட்டா. நீங்க வேணா பாருங்க, அடுத்த வருஷத்துக்குள்ள நான் சொன்னபடியே ஒரு பணக்கார பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி நான் சொன்னதை நடத்தி காட்டுவேன். நீ கான்ஃபிடென்ட்டா அடுத்த வருஷம் கல்யாணம் சொல்றத பார்த்தா ஆல்ரெடி பையனை பார்த்து வச்சிட்ட போல. இல்லடி, இது வரைக்கும் என் ட்ரீம் பாய நான் பார்க்கல. இனிமேதான் பார்க்கணும். கண்டிப்பா பாப்பேன். நான் சொன்னதையும் செஞ்சு காட்டுவேன். இது இந்த பூமிகாவோட சேலஞ்ச். வாக்கலா, என்ன இப்பதான் வர? ஈவினிங் ஷிஃப்டா? என்னக்கெல்லாம் ஒரு மாதிரி இருக்க?
இல்ல ஸ்வேதா, போன மாசம் என் பிள்ளைக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. புள்ளைய பாத்துக்க அங்க இங்கன்னு அலைஞ்சி நிறைய லீவு போட வேண்டியதா ஆயிடுச்சு. இந்த மாசம் சம்பளம் இப்பதான் தந்தாங்க. எண்ணி பார்த்தா ரொம்ப கம்மியா இருக்கு. லீவு போட்ட நாளுக்கு சம்பளத்தை கழிச்சிட்டாங்க போல இருக்கு. என் புள்ளைக்கு மருந்து மாத்திரைன்னு வேற நிறைய வாங்க வேண்டியது இருக்கு. ஸ்வேதா, இன்னைக்கு நீ சம்பளம் வாங்கியிருப்பல, உன்கிட்ட இருந்தா ஒரு 1000 ரூபாய் கடனா கூட அடுத்த மாசம் எனக்கு சம்பளம் வந்தோடனே நான் திருப்பி கொடுத்துடுறேன். அவ்வளவுதானே, இதுக்கு போய் ஏன் இவ்ளோ யோசிக்கிற? இந்தா நீ கேட்ட பணம். ஆனா இந்த பணத்தை நான் உனக்கு கடனால கொடுக்க மாட்டேன். சும்மா வச்சுக்கோ. சும்மாவா? என்ன சொல்ற ஸ்வேதா? புள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னு நீயே ரொம்ப கஷ்டத்துல இருக்க. உன்னை இன்னும் கடனாளியாக்க நான் விரும்பல. அதனாலதான் சொல்றேன், இந்த பணத்தை நீ எனக்கு திருப்பி தர வேண்டாம். இல்ல ஸ்வேதா, நீயும் தானே கஷ்டப்படுற. எனக்கு காசு வந்ததும் உன் பணத்தை நான் திருப்பி கொடுத்துடுறேன். பரவாயில்ல, இருக்கட்டும், நான் வரேன். டே பங்கு, வாடா. செலவுக்கு காசு இல்லடா. நீ ஏதாவது காசு வச்சிருக்கியா? காசு என்கிட்ட எதுரா? நானே உன்கிட்ட கேட்கலான்னு தான் வெயிட் பண்றேன். என்னடா இப்படி சொல்ற? காசு இல்லாதனால கையெல்லாம் நமன்னு இருக்குடா. காசு வேணும், அதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியலையே. டேய், ஈஸியா காசு சம்பாதிக்க நான் வேணா ஒரு யோசனை சொல்லட்டா? என்னடா சொல்றா? அங்க பாரு, ராசாத்தி டீச்சர் வராங்கல்ல, அவங்க கிட்ட போய் நான் சொல்றத அப்படியே சொன்னீங்கன்னா அவங்க உனக்கு காசு தருவாங்க. என்னடா சொல்லணும்? இது வேலை செய்யுமா? பயமா இருக்குடா. இத பாரு, எல்லாம் வேலை செய்யும்டா. நான் கூட வர்றேன், சரியா? வா வா. டீச்சர் வணக்கம் டீச்சர். வணக்கம். எப்படி இருக்கீங்க டீச்சர்? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீ ராணி மகன் தானே? ஆமா டீச்சர். நல்லா இருக்கியாப்பா? நீங்க நல்லா இல்லாதப்போ நாங்க எப்படி டீச்சர் நல்லா இருக்க முடியும்? என்னப்பா சொல்ற? அது வந்து டீச்சர், உங்க பொண்ணு பழனியில அங்க ஐயோ சொதப்புறானே. டீச்சர், அது ஒண்ணும் இல்ல, இவங்க சொந்தக்காரர் ஒருத்தர் பழனியில இருக்காராம். அவரு உங்க பொண்ணு ஸ்வேதா மாதிரியே அச்சு அசலா ஒரு பொண்ணை பார்த்தாராம். அவரு இவனுக்கு போன் பண்ணி விஷயத்த சொல்லிருக்காரு. இவனுக்கு உங்களுக்கு உதவி பண்ணணும்னு ரொம்ப ஆசை டீச்சர். ஆனா என்ன பண்றது, இவங்கிட்ட பழனிக்கு போற அளவுக்கு பணம் இல்ல. அதான் என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்தான். நான் தான் சொன்னேன், டீச்சர் பொண்ண தானே தேடி போற, டீச்சர்கிட்டயே பணம் கேட்கலாமேன்னு சொன்னேன். உங்ககிட்ட பணம் கேட்க அவன் தயங்கிக்கிட்டு இருக்கான். ஆமா டீச்சர். ஒரு காலத்துல இந்த ஊருக்கே படியாழ்ந்த மகராசி நீங்க. ஆனா இப்ப நீங்க உங்க பொண்ணை தொலைச்சிட்டு கஷ்டத்துல இருக்கீங்க. அதான் உங்க பொண்ணை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துடலாம் நினைச்சோம். அது தப்பா டீச்சர்? தப்பெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. சரி, நீங்க பழனிக்கு போயிட்டு வரணும்னா செலவுக்கு பணம் வேணும். எவ்வளவு வேணும்? டேய், ஒரு 2000 போதுலடா. போதும் டீச்சர். ராசாத்தி குழந்தைய பத்தி பொய் சொல்லி ராசாத்தி கிட்ட பணமா பறிக்கிறீங்க. இருங்கடா உங்களை. இந்தாங்க, இதுல 2000 ரூபாய் இருக்கு. இத வச்சுக்கோங்க, பத்திரமா போயிட்டு வாங்க. என் மகளை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு இன்னும் நிறைய பணம் தரேன். சரிங்க டீச்சர். டேய் டேய் நில்லுங்கடா. டேய் நில்லுங்கடா. டேய் ஏமாத்துக்காரனுங்க. என்னம்மா? ஏமா, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அவனுங்க வேணும்னு உனக்கு ஏமாத்தி பணம் பறிக்க ஸ்வேதாவை பார்த்தேன்னு பொய் சொல்றானுங்க. அது கூட தெரியாம நீ அவங்களுக்கு பணம் கொடுக்கற. தெரியுமா? என்னது தெரியுமா? தெரிஞ்சிருந்தோமா நீ அவங்களுக்கு பணம் கொடுத்த? ஏன் ராசாத்தி இப்படி பண்ற?
ஸ்வேதா பேரை சொல்லி பணம் கேக்குறாங்க. என் மகளை பார்த்தா சொல்லி கூட்டிட்டு வரேன்னு சொல்றாங்க. என் மகளை ஒருத்தர் பார்த்தேன்னு சொல்லும்போது அது பொய்யா இருந்தா கூட அது கேட்கும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அதனாலதான் அவங்க கேட்டு பணத்தை கொடுத்தேன். ஸ்வேதாவை கண்டுபிடிச்சு சொன்னா நான் பணம் தரேங்கிறதுக்காகவாவது நிறைய பேரு ஸ்வேதாவை தேடுவாங்க. அதனால யார் கண்ணிலையாவது ஸ்வேதா பட்டு என் பொண்ணு திரும்ப கிடைச்சிட மாட்டாளான்னு ஒரு நப்பாசையில தாம பணம் கொடுத்தேன்.